எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளில் அமைந்துள்ள ஊர்களின் பெயர்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது, ப்ளஸ் 1, அதாவது ஆங்கிலோ இந்தியன். அதாவது 234 தொகுதியோட பெயர்கள், அது எந்தெந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, அது என்னென்ன ஊருன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவெற்றியூர். இதில் வந்து 2 தனித்தொகுதி இருக்குது. பொன்னேரியும் பூந்தமல்லியும் தனித்தொகுதி. அடுத்து வந்து சென்னை, நம்மளோட மாநகரம், அது தமிழ்நாட்டோட தலைநகரம். இதில் வந்து மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் 2 தனித்தொகுதி, அதாவது ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், அண்ணாநகர். இதில் தனித்தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருவிக நகர், அப்புறம் எழும்பூர். அடுத்து வந்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் 7 தொகுதி, அது 2 தனித்தொகுதி. சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம். 2 தனித்தொகுதி. இதில் செய்யூரும் மதுராந்தகமும் தனித்தொகுதியாக இருக்குது. அடுத்து வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் 4 இருக்குது, அதில் 1 தனித்தொகுதி. ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், அடுத்து காஞ்சிபுரம். ஸ்ரீபெரும்புதூர் வந்து தனித்தொகுதி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்குது, அது 1 தனித்தொகுதி. அரக்கோணம் வந்து தனித்தொகுதி. அப்புறம் சோழிங்கூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர். இதில் பார்த்தீங்கன்னா காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கீழ்வைத்தின்னாங்குப்பம், குடியாத்தமும் கீழ்வைத்தின்னாங்குப்பமும் தனித்தொகுதி. அடுத்து வந்து திருப்பத்தூர். திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. இதில் தனித்தொகுதி எதுவும் கிடையாது. அடுத்து வந்து கிருஷ்ணகிரியில் வந்து ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி. ஊத்தங்கரை வந்து தனித்தொகுதி. இதில் அடுத்து வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து பெண்ணாகரம், தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு. இதில் அரூர் வந்து தனித்தொகுதி. திருவண்ணாமலை, இதில் வந்து 8 இருக்குது. திருவண்ணாமலை, அப்புறம் கீழ்பெண்ணத்தூர், செங்கம், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி. இதில் செங்கமும் வந்தவாசியும் தனித்தொகுதி. அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர். இதில் வானூரும் திண்டிவனமும் தனித்தொகுதி. அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. இதில் கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி. அடுத்து வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. மொத்தம் 11 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தனித்தொகுதியில் வந்து 3 இருக்குது. அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஆதிதிராவிடருக்கு வந்து 2ம், பழங்குடியினருக்கு 1ம், மொத்தம் 3 இருக்குது. அடுத்து வந்து நாமக்கல்லில் வந்து
6 சட்டமன்ற தொகுதி. அதில் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம். இதில் ராசிபுரம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும், சேந்தமங்கலம் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2 தனி தொகுதிகளில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் எப்படின்னா ஈரோடு மட்டும் 8 தொகுதி இருக்குது. 8ல் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர். இதில் வந்து பவானிசாகர் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து தாராபுரம், காங்கேயம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உளுந்தூர்பேட்டை, மடத்துக்குளம். இதில் அவினாசியும் தாராபுரமும் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி தான். உதகமண்டலம், கூடலூர், குன்னூர். கூடலூர் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை. இதில் வால்பாறை வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர். இதில் வந்து நிலக்கோட்டை வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. இதில் கிருஷ்ணராயபுரம் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர். இதில் வந்து 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் வந்து துறையூர் வந்து தனி தொகுதியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், குன்னம் 2 சட்டமன்ற தொகுதி தான். அதில் பெரம்பலூர் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் 2 சட்டமன்ற தொகுதி தான். ஒன்று அரியலூர், ஒன்று ஜெயங்கொண்டான். அடுத்து கடலூரில் பார்த்தீங்கன்னா 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் 2 தனி தொகுதி. அதாவது திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில். திட்டக்குடியும் காட்டுமன்னார் கோயிலும் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்து நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம். இதில் கீழ்வேலூர் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வந்து 4 சட்டமன்ற தொகுதி. அதாவது திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம். திருத்துறைப்பூண்டி வந்து தனி தொகுதியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. இதில் வந்து திருவிடைமருதூர் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி. இதில் கந்தர்வக்கோட்டை வந்து தனி தொகுதியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வந்து காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை வந்து தனி தொகுதியாக இருக்குது. இதில் அடுத்து மதுரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 10ல் மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தியம், மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி. இதில் பார்த்தீங்கன்னா சோழவந்தனம் வந்து தனி தொகுதியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். இதில் வந்து பெரியகுளம் வந்து தனி தொகுதி. அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ராஜபாளையம்,
ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் வந்து பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். பரமக்குடி வந்து தனி தொகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 6ல் வந்து வெள்ளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி. இது வந்து ஒட்டப்பிடாரம் வந்து தனி தொகுதியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம். இதில் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலும் வாசுதேவநல்லூரும் தனி தொகுதியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலியில் வந்து 5 சட்டமன்ற தொகுதி. திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். இதில் ராதாபுரம் வந்து பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட தனி தொகுதி. அடுத்து வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் வந்து 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், கிள்ளியூர், விளவங்கோடு. அடுத்து வந்து மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் 3 சட்டமன்ற தொகுதி. சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். இதில் வந்து சீர்காழி வந்து தனி தொகுதி. மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி. அதில் வந்து 44 + 4 48 வந்து தனி தொகுதியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆங்கிலோ இந்தியன். மொத்தம் 235 சட்டமன்ற தொகுதி வந்து நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கு. அதில் 38 மாவட்டத்துக்கும் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள். நன்றி.